அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நாம் இன்னைக்கு சோழி ட்ரெஸ் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதோட வெளிப்பக்கம் ஒரிஜினல் கிளாத்தோட வெளிப்பக்கம், லைனிங் கிளாத்தோட வெளிப்பக்கம். லைனிங் கிளாத் சர்டின் கிளாத்தாக இருக்குது, அதனால அதோட வெளிப்பக்கத்திலேயே வச்சு தைக்கிறோம். நம்ம தைச்சி திருப்ப போகிறதில்ல, கழுத்துக்கு பீஸ் கொடுத்து தான் தைப்போம். அதனால் இந்த பீஸ்க்கு மேலே இதை வச்சு தைக்கிறோம். இதில் நாம் இந்த லைனிங் கிளாத்து தான், அதாவது இந்த சர்டின் கிளாத்து தான் நம்ம ஒரிஜினல் கிளாத்தாக கட் பண்ணியிருந்தோம். அதனால் இது வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த நெட்டு கிளாத்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எல்லா நெட்டு கிளாத்துலேயும் இந்த சர்டின் கிளாத் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு ஓரமாக தைச்சிக்கலாம். ஓரமாக தைக்கும்போது சர்டின் கிளாத்தோட ஓரமாக தைக்கணும். முன் துண்டு பின் துண்டு கை எல்லாமே இதே மாதிரி ஓரமாக தைச்சிக்கலாம். துணிக்குள்ளால் நிப்பாட்டி துணியை திருப்பி தைச்சிக்கணும். பிகினர் ஸ்பின் பண்ணி தைச்சிக்கோங்க. ஒரிஜினல் கிளாத் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதே மாதிரி இதோட ஆப்போசிட் கிளாத் தைக்கும் போதும் இந்த கழுத்தும் சேர்ந்துருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும். இதுக்கு நேர் கீழே துணி கொடுக்கும்போது இதோட ஷைனிங் பக்கம்தான் மேலே இருக்கிற மாதிரி நாம் துணியை செட் பண்ணி இதுலேயும் ஓரமாக தைச்சிக்கலாம். எல்லா சர்டின் கிளாத்லேயும் நம்மளோட ஒரிஜினல் கிளாத்தான நெட்டு கிளாத் இருக்கணும். நெட்டு கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம துணி கட் பண்ணியிருந்தோம். ஹைட்டில் மட்டும் நெட்டு கிளாத்து கம்மியாக இருக்கும். இதில் சைடில் ஸ்டோன்ஸ் ஏதாவது வந்துன்னா நீடிலில் படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடியே நாம் அதை பிரிச்சிடுறோம்.
இது மாதிரி 3 துண்டு கை எல்லாத்துக்குமே தைச்சிக்கலாம். கையில் வைக்கும்போது இந்த சர்டின் கிளாத்தோட ஷைனிங் பகுதி இருக்கும், அதுக்கு மேலே தான் நாம் நெட்டு கிளாத்தை வச்சு தைச்சிக்கணும். நெட்டு கிளாத் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நம்ம தைக்கும்போது தையலை சர்டின் கிளாத்தோட ஓரமாக வச்சு தைக்கணும். சர்டின் கிளாத்தை தான் நாம் அளவுக்கு கட் பண்ணியிருந்தோம், அதனால அந்த கிளாத்தில் ஓரமாக தைச்சிக்கணும். எப்படி பின் பண்ணணும்னு கவனிச்சுக்கோங்க. இது சர்டின் கிளாத்தில் உள்ள ஒரிஜினல் கிளாத். இதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கிறோம். லைனிங் கிளாத் ஆக்சுவலாக நெட்டு கிளாத்து. எல்லா இடமுமே, அதாவது சர்டின் கிளாத்தோட எல்லா இடமும் இந்த நெட்டு கிளாத் இருக்கணும். நம்ம பின் பண்ணும்போது சர்டின் கிளாத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இல்லை 1 இன்ச்சுக்கு உள்பக்கமாக பின் பண்ணணும். அப்போ நம்ம தைக்கும்போது தையல் டிஸ்டர்ப் இல்லாமல் போடலாம். திக்னஸ் எப்படி பின் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. எந்த துணிலையும் சுருக்கம் இருக்கக்கூடாது, நெட்டு கிளாத்லேயும் சுருக்கம் இருக்கக்கூடாது, சர்டின் கிளாத்லேயும் சுருக்கம் இருக்கக்கூடாது. சென்டர்லேயே ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே 1 இன்ச்சுக்கு உள்ளுக்குள்ளால் தான் பின் பண்ணிக்கிறேன். இப்படி அழகாக பின் பண்ணி வச்சுட்டு ஓரமாக தைக்கணும். நம்ம தையல் போடும்போது இந்த சர்டின் கிளாத்தோட ஓரமாக தான் தைக்கணும். இப்போ தைச்சிக்கலாம். இப்படி பின் பண்ணிட்டு தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சர்டின் கிளாத்தோட ஓரமாக தைச்சிக்கலாம். இது மாதிரி 3 துண்டு தைச்சிக்கலாம். பின்னெல்லாம் எடுத்துடலாம். முன் துண்டு பின் துண்டு கையில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள நெட்டு கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். நெட்டு கிளாத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரியே முன் துண்டில் முன் கைக்குழி கட் பண்ணியிருக்கேன். அவுட்லைன் எல்லாத்துக்கும் கொடுத்து சைடு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. முன் கழுத்துக்கும் பின் கழுத்துக்கும் கழுத்து பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த கழுத்தோட ஃபோல்டெல்லாம் இப்படி மடிச்சுக்கலாம். அதே மாதிரி கழுத்து கட் பண்ணக்கூடிய துணியையும் 2ஆக மடிச்சுக்கிறோம். மடிச்சு வச்சு பின் பண்ணிக்கலாம். கழுத்தோட ஃபோல்டும்
சுடியோட ஃபோல்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இப்படி பின் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஷேப்லேயே கட் பண்ணிக்கலாம். இனிமேல் இப்படியே வச்சு அவுட்லைன் கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவில். இதுக்கு வளைவா கட் பண்ண வேண்டாம், இப்படியே கட் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்டு ஷேப்லேயே கட் பண்ணிக்கலாம். முன் கழுத்துக்கு பீஸ் கட் பண்ணிட்டோம். பின் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டு கழுத்து அதே வடிவத்திலையும் கட் பண்ணிக்கலாம், அல்லது கிராஸ் பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி துணியை கிராஸாக கட் பண்ணிக்கிறோம். நான் ப்ளவுஸுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு பீஸ் கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி இப்படி குறுக்கே கட் பண்ணிக்கலாம். பீஸோட அகலம் 1.25 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த 2 பீஸ் கட் பண்ணா போதும். கழுத்துக்கான துணியை உள்பக்கமாக 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கி ஓரமாக தையல் போடுறோம். இது வளைவான பகுதியானதுனால மடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தையலை வெளி ஓரமாக போட்டுக்கலாம். இதில் வளைவு வரும்போது இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு சின்ன சுருக்கு வச்சுக்கிறோம். சென்டர் வரும்போது இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். மடிப்புக்கு மேலேயும் தையல் வரணும். இதுவே பின் கழுத்து துணியை 2ஆக மடக்கி ஓரம் தைச்சிக்கலாம். 2 பீஸையும் தனித்தனியாகவே மடக்கிக்கலாம். உள்பக்கத்தில் இதான் உள்பக்கம். உள்பக்கத்துக்குள்ளேயே நம்ம இப்படி 2ஆக மடிச்சுக்கிறோம். ஓரமாக தையல் போட்டுக்கலாம். பின் கழுத்துக்கான துணியை இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். மடக்கி எதுவும் கொடுக்க வேண்டாம். 2 துணியும் சேர்த்து வச்சு, அதாவது கழுத்து துணியையும் கிராஸ் பீஸ் துணியையும் சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவில் தையல் போடுறோம். வெளிப்பக்கமாக தான் வச்சு தைச்சிப்போம்.
எக்ஸ்ட்ரா நெக் பீஸை கிராஸ் பீஸை இப்படி கட் பண்ணிக்கிறோம். பிசுறு துணியெல்லாம் மேலே விடுறோம். இது கிராஸ் பீஸை நேரையாக வச்சு கிராஸ் பீஸ்க்கு மேலேயே ஓரமாக தையல் போடுறோம். பிசுறு துணியெல்லாம் இந்த பக்கம் தான் இருக்கணும், கிராஸ் பீஸ் பக்கம் தான் இருக்கணும். இதை கம்ப்ளீட்டாக மடக்கி இப்படி கரெக்டாக மடக்கிக்கணும். பீஸோட ஓரமாக ஒரு தையல் போடுறோம். ப்ளவுஸ் துணிக்கெல்லாம் இதில் நம்ம ஹெம்மிங் பண்ணிப்போம். இது நம்ம மிஷின்லேயே தைச்சிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடும் தைக்கிறோம். கிராஸ் பீஸை கரெக்டாக மடக்கிக்கிறோம். கிராஸ் பீஸோட ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறோம். பின் கழுத்து தைச்சிட்டோம். முன் கழுத்துக்கு எப்படி பீஸ் கொடுக்கணும்னு பார்க்கலாம். முன் கழுத்தோட சென்டரில் இந்த பீஸோட சென்டர் கரெக்டாக இருக்கட்டும். இது வெளிப்பக்கம், இந்த பீஸோட வெளிப்பக்கத்தையே வைக்கிறோம். ஷேப்பில் கரெக்டாக இருக்கட்டும். கரெக்டாக வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம், பீஸ் நகராமல் இருக்கிறதுக்கு. இந்த ஷேப்லேயே இந்த பீஸை வச்சு பார்த்துட்டு 2 பீஸையும் சேர்த்து வச்சு காயின் செலவில் தைக்கிறோம். இந்த ஷேப்பில் ஊசியை நிப்பாட்டி துணியை திருப்பி தைக்கிறோம். பின் கழுத்துக்கு ஷேப் கட் பண்ணல. அதில் நமக்கு பீஸோட அகலம் குறைவாக இருந்தது. இதில் நம்ம ஷேப் கட் பண்ணிக்கிறோம். சென்டரில் நம்ம தைச்சி தையலுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கிறோம். இந்த வளைவான பகுதியிலையும் கட் பண்ணிக்கிறோம். இப்படி கட் பண்ணும்போது தான் இந்த ஷேப் கரெக்டாக தெரியும். பிசுறு துணியெல்லாம் இந்த பக்கம் விட்டுட்டு பீஸை நீக்கி வச்சு ஓரமாக தைக்கிறோம். மேலேயே தையல் போட்டுக்கிறோம். இந்த சென்டர் வரும்போது சென்டரில் துணியில் சுருக்கில் எதுலேயும் தையல் படக்கூடாது. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஷேப் இப்படி மடக்கி தைச்சிக்கலாம். ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட வெளிப்பக்கத்தில் இதோட வெளிப்பக்கம் இருக்கணும், கழுத்தும் சேர்ந்துருக்கணும். இந்த கழுத்து பீஸை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கழுத்து பீஸ் கட் பண்ணிக்கலாம். பின் கழுத்து பீஸ்க்கு மேலே இந்த கழுத்து பீஸை இப்படி மடக்கி விடுறோம். மடக்கி விட்டு காயின் செலவில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். எண்டுலேயே ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த கழுத்துக்கு அடுத்து பின் கழுத்தை வைக்கிறோம். இந்த கழுத்து பீஸை பின் துண்டுக்கு மேலே இப்படி மடக்கி விட்டுரும்.
இந்த ஜாயிண்ட் ஓரமாக பின் கழுத்து இருக்கணும். இந்த பீஸை அப்படியே திருப்பி வச்சுக்கிறோம். அப்போ நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வெளியே தெரியாது. 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். எண்ட்லேயே ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தோன்னா இந்த பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக மடங்கிரும். இந்த ஜாயிண்ட் வெளியே தெரியாது. இதனால தான் நாம் அந்த கழுத்து பீஸை டர்ன் பண்ணி விட்டோம். இனிமேல் நாம் முன்கழுத்தை கம்ப்ளீட்டாக மடக்கி 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கலாம். இதை நம்ம வெளிப்பக்கத்தில் கூட மடித்து தைக்கலாம். கம்ப்ளீட்டாக மடக்கிக்கிறோம். 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஊசியை நிப்பாட்டி துணியை திருப்பி அந்த ஷேப்லேயே தைக்கிறோம். இப்போ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கழுத்தோட வடிவமும் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி ஷோல்டரில் ஜாயிண்ட் தையல் எதுவும் தெரியாது. இனிமேல் கை தைச்சிக்கலாம். கையோட அடிப்பகுதியின் அளவுக்கு 1.25 இன்ச்சில் அந்த 13 கிளாத் கட் பண்ணிக்கலாம். கை கீழ் சுற்றளவிற்கு 1 இன்ச் அகலமுள்ள பீஸ் எடுத்திருக்கிறேன். உள்பக்கமாக இதான் வெளிப்பக்கம் நெட்டு கிளாத்து. இது 13 பகுதி. இதோட உள்பக்கமாக வச்சு தைக்கிறோம். உள்பக்கமாக வச்சு தைக்கும் போது இந்த பீஸோட வெளிப்பகுதியை கை பீஸுக்கு உள்பகுதியில் கொடுக்குறோம். 1/4 இன்ச் அளவில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பீஸையும் சேர்த்து வச்சு பீஸை உள்பக்கமாக கொடுத்துக்கிறோம். இதே மாதிரி இந்த கைக்கும் அடிப்பகுதியில் உள்பக்கமாக வச்சு இந்த பீஸ் கொடுத்துக்கிறோம். பீஸோட வெளிப்பகுதி மேல் பகுதியில் இருக்கட்டும். பிசுறு துணி எல்லாம் உள்ளால விடுறோம். நமக்கு எந்த அளவுக்கு மடிப்பின் அளவு தேவையோ அந்த அளவுக்கு மடித்து தைக்கிறோம். பீஸை ஒரு மடிப்பு மடித்து 2வது மடிப்பு ஏற்கனவே இருக்கிற தையலுக்கு மேலே இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிறோம். வெளி மடிப்பு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கிறேன். பிசுறு துணி எல்லாம் உள்ளால கொடுக்குறோம். நம்ம கொடுத்த துணியை மடித்து ஏற்கனவே தைச்சி தையலுக்கு மேலே தைக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளால் துணியெல்லாம் கொடுத்துட்டு வெளிப்பகுதியில் நம்மளோட அளவுக்காக மடித்து தைக்கணும். மடிப்பின் அளவு ஒரே அளவில் இருக்கணும். ஏற்கனவே தைச்ச தையல் தெரியாமல் இருக்கணும். பிசுறு நூலெல்லாம் உள்ளுக்குள்ளாலே விட்டுக்கணும்.
வெளிப்பக்கம் ஒரு மடிப்பு நல்லா ஒரே அளவாக இருக்கணும். பிசுறு நூல் எல்லாமே உள்ளால கொடுத்துக்கணும். ஏற்கனவே தைச்ச தையல் தெரியாமல் தைச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் துணி எடுத்துருந்தேன். கை அளந்து பார்த்துக்கலாம். இதான் முன் துண்டு, இதில் இதுதான் முன் துண்டு. அப்படியே வச்சு நம்ம 2 துணியும் சேர்த்து வச்சு அளந்து பார்க்குறோம். நம்ம கை கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருந்தோம். அதனால் ஒரு தடவை அளந்து பார்த்துட்டு அளக்கும்போது 1 இன்ச்சு பெருசாக இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் அரை இன்ச்சு விட்டுக்கலாம். ரெண்டு பீஸையும் சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கலாம். இதில் இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இதில் இதுதான் முன் துண்டு, இது முன் துண்டு, இது முன் துண்டு. கையை எப்படி திருப்பி வச்சு கையை மேலே வச்சியே தைக்கிறோம். இதுலேயும் ஒரு தடவை அளந்து பார்த்துக்கலாம். இதில் 3/4 இன்ச் தான் பெருசாக இருக்குது. 0.3 அளவுக்கு இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். ஏற்கனவே தைச்ச தையலில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இன்னொரு தையல் போடும்போது அடிப்பகுதியில் துணி எதுவும் மாட்டிக்காமல் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா இடமும் உயரத்தில் ஒரிஜினல் கிளாத் கொஞ்சம் குறைவான அளவில் இருந்தது. ஒரு சைடு 16.5 இருக்குது, இன்னொரு சைடு 16.25 இருக்குது. இந்த சைடும் 16.25 இருக்குது. இந்த சைடும் 16.25 இருக்குது. எல்லா இடமும் 16.25 இருக்கிற மாதிரி நம்ம பீஸ் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம்
அடியில் உள்ள எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதிலிருந்து நாம் 1 இன்ச்சுக்கு ஒரு வளைவு எடுத்துக்கிறோம். இது மாதிரி இந்த சைடும் பீஸ் கட் பண்ணிக்கலாம். உயரம் 1 இன்ச்சு குறைவாக இருந்தது. நம்ம 1.5 இன்ச்சுக்கு கேன்வாஸ் கட் பண்ணி துணியில் வச்சு அயன் பண்ணி தைச்சிக்கலாம். கேன்வாஸ் 2.5 இன்ச்சில் எடுக்கணும். ஏன்னா இதில் 1 இன்ச்சு சரிவு வரும். நம்மளோட அகலமான 10 இன்ச்சுக்கு அகலம் எடுத்துக்கலாம். கேன்வாஸ் 2 மடக்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே வளைவு வரைகிறதுக்காக நம்மளோட பின் துண்டை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். கேன்வாஸில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1.5 இன்ச்சில் தான் நம்மளோட துணியை வச்சுக்கிறோம். துணியை வச்சு சரிவு வரைஞ்சிக்கலாம். இந்த மார்க்கிங்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபோல்டை கட் பண்ணி துணியில் அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணும்போது சுற்றளவு முழுசும் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கேன்வாஸை சுற்றி 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி துணி அயன் பண்ணிக்கிட்டோம். இதே வடிவத்தில் இன்னொரு பீஸ் கட் பண்ணியிருக்கிறோம். இதோட வெளிப்பக்கத்தில் வளைவு பகுதி இருக்கிற மாதிரி செட் பண்ணி இதோட அடிப்பகுதியில் மட்டும் தைக்கிறோம். இந்த கேன்வாஸ் பகுதியை பார்த்து தைக்கிறோம். கேன்வாஸில் தையல் விழ வேண்டாம். அதுக்கு மேலே அது கேன்வாஸ் ஓரமாக தைக்கலாம். சேர்த்து வச்சு கேன்வாஸ் ஓரத்தில் தையல் போடுறோம். இது மாதிரி இந்த பீஸ்லேயும் தைச்சிக்கலாம். வளைவான அடிப்பகுதியில் தைச்சிக்கலாம். துணி குறைவாக இருந்தால் இந்த மெத்தடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக திருப்பி வச்சு ஓரமாக தைக்கிறோம். கேன்வாஸ்க்கு மேலே தையல் படும்.
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம், அதை கட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இதோட பேக் சைடு வச்சு தைக்க போகிறோம். இந்த வளைவு பகுதி கைக்குழி பகுதிக்கு வர்ற மாதிரி வச்சுக்கணும். இந்த பீஸ்க்கு மேலே இந்த பீஸை வச்சு தைக்கிறோம். தையல் கேன்வாஸ் ஓரமாக வரட்டும். ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்தால் பிரிச்சுக்கலாம். கேன்வாஸில் தையல் பட வேண்டாம். பிசிறு துணியெல்லாம் உள்ளே விட்டு சின்னதாக மடக்கி ஏற்கனவே தச்சு தையல் மேலே தைச்சிக்கலாம். வெளிப்பக்கம் நீட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அடுத்த பக்கமும் வச்சு தைச்சிக்கலாம். வளைவான பகுதியில் வளைவான பகுதி இருக்கணும். வெளிப்பக்கத்தில் துணி கொடுத்துக்கலாம். தையல் கேன்வாஸ் ஓரமாக இருக்கட்டும். பிசிறு துணி எல்லாம் உள்ளால விட்டுட்டு சின்னதாக மடக்கி ஏற்கனவே தைச்சி தையல் மேலேயே தைச்சிக்கலாம். சைடு நம்ம முன் துண்டில் இந்த பீஸ் வைக்கல. சைடு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். முன் துண்டில் வெளிப்பக்கம் பார்த்து சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம்.
ஃப்ரண்ட்டில் இந்த பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும், வளைவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஏற்கனவே தைச்ச தையலுக்கு நம்ம மடக்கி தைச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் மேலே இதை வச்சு இந்த பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். அப்போ பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிறதால மெதுவாக தைச்சிக்கணும். சைடு துணியை ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கட் பண்ணிக்கலாம். இனிமேல் சைடு அளந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. இனிமேல் ஜிப்பு வச்சுக்கலாம். இது ரெயின் கோட்டுக்கு வைப்போம்ல, அந்த மாடல் ஜிப்பு. அதனால தான் இதை ட்ரெஸ்ஸு தைச்சி முடித்ததுக்கப்புறமா வைக்கிறோம். இது இப்படி கழட்டினா கழண்டுக்கும். சாதா ஜிப்பாக இருந்தால் நம்ம ஃப்ராக் தைக்கும்போது ஸ்டார்டிங்லேயே வச்சு தைச்சிப்போம். இப்போ இதில் வந்து ஓப்பன் பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். ஜிப்புக்கான 1/2 இன்ச்சு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், இதை தைச்சிக்கலாம். இதில் அடிப்பகுதியிலையும் 1/2 இன்ச்சு மடக்கிக்கணும். 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கணும். மேல் பகுதியிலையும் மிச்ச துணியை மடக்கி விட்டுக்கணும். ஒரு சைடு மட்டும் 1/4 இன்ச்சுக்கு மடக்கி தைக்கணும். இன்னொரு சைடு இதில் வச்சு தைச்சிக்கணும். ஒரு சைடு 1/4 இன்ச்சு மடக்கி தைச்சிக்கலாம். 2 பீஸ்லேயும் வெளிப்பகுதியில் வெளிப்பக்கம் பார்த்து வச்சுருக்குறோம். அடிப்பகுதியில் 1/2 இன்ச்சு மடக்கி 2 பீஸையும் சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவில் தைச்சிக்கலாம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கிறோம். வெளிப்பகுதியை சேர்த்து வச்சு 0.1 அளவில் சைடு தைச்சிக்கலாம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். கைக்குழி தையலும் கரெக்டாக இருக்கும். சைடு சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் 3/4 இன்ச் அளவுக்கு இனிமேல் உள்பக்கமாக வச்சு திருப்பி தைக்கும்போது பிசுறு துணியெல்லாம் உள்ளே போயிடும். தையல் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி சைடு தைச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி தையலுக்காக 1 இன்ச்சு விட்டுருந்தோம்.
சைடு ஸ்டோன் வரும்போது ஸ்டோனை பிரிச்சுக்கணும் அல்லது ஸ்லோவாக தைக்கணும். டாப் தைச்சு முடிச்சிட்டோம்.